ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜெனியை காமிக்கிறாங்க. அவள் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜோட்டை நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னதுமே, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், ப்ளீஸ் என்னை வந்துட்டு விட்டுட்டு போகாதன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, உன்னை வந்து என் சிஸ்டர் லின்சி ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கா. ஸோ நான் இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, நீ உன் லவ்வோட சேர்ந்து இருன்னு அவள் சொல்கிறா. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவளுக்கு ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு போல். எல்லாருமே அங்கே பதறி அடித்து அழுதுட்ருக்காங்க. நீ எதுக்காக வந்து இப்படி லைஃப்பை வந்து கெடுத்துட்ருக்கா, அவள் வந்து அவனை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டுருக்கான்னு தெரியல, தயவு செஞ்சு நீ அவளுக்காக அவனை விட்டு கொடுத்துட்டு போயிருன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க. அப்போ அங்கே அவனோட பேரண்ட்ஸுமே, நீ வந்துட்டு அவனை விட்டுட்டு போயிரு, அவன் வந்து அவ்வளோதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தான், நடுவில் நீ தான் வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்துட்ட, நான் ஆரம்பத்துலேயே உங்கள் மேரேஜுக்கு வந்து ஒத்துக்காம தான் இருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்பாவுமே, நான் இந்த மேரேஜை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன், உன் சிஸ்டர் வாழ்க்கை உனக்கு பெருசாக தெரியலையான்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பயங்கரமாக ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் அவன் கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அங்கே மேரேஜ் உங்கள் ரெண்டு பேருமே பண்ண போகிறாங்கன்றது கேட்டதுமே அவள் கையை கட் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டும் போது, தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் எப்படியோ அவளை வந்து காப்பாற்றி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் பார்ட்டியுமே நடந்திருக்கு. அப்பயுமே ஓடி வந்துட்டு நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு அவளையா மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையை கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ அட்மிட் ஆகிருக்கா. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்கு அப்படியே மைண்ட் ரொம்ப வந்து இப்போ ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டுருக்கு. அவனை விட்டு ஒன்னால தான் அவன் வந்து குடும்பம் கேட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவன் வந்துட்டு டிசைட் பண்ணிடுறா, லைஃப் வேணா, நான் வந்து உங்கள் பையனை விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிடுறான். அங்கே ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஜோக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவன் வந்ததுமே நான் உன் கூட சேர்ந்து பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை கழட்டி வச்சதும், நான் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்துட்டேன்றதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்கியா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது, நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிவிட்டேன், இதுக்கப்புறம் இதை பற்றி நான் பேச விரும்பலை, நான் உன்னை விட்டுட்டு போக போகிறேன்னு சொன்னதுமே, நீ அப்படிலாம் சொல்லாத, நீ இல்லை நான் செத்தே போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க புலம்புனதுமே, என் சிஸ்டர் நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அவள் 5 டைம் வந்து சூசைட்டை வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டா. இந்த மாதிரி லைஃப் எனக்கு தேவை கிடையாது, அடுத்தவங்க லைஃப்பை கெடுத்துட்டு அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன்னை வந்து பிரேக்கப் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் வந்துட்டு ஒன்று தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், அவன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் புலம்புனதுமே, இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்குள்ளே ஒத்து வராது, என்னை நீ விட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவன் திரும்ப கால் பண்ணிட்டு, தயவு செஞ்சு உன்னோட முடிவை நீ மாற்றிக்கோ, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிவிட்டு உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன், நீ என்னை நிம்மதியாக இருக்க விடு, நம்ம ரெண்டு பேத்துக்குமே வந்து இது ஒத்து வராது, நம்ம குடும்பத்தில் வந்துமே இருக்கிறவங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறது விருப்பம் கிடையாது, என் சிஸ்டர் கண்டிப்பாக திரும்ப சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவா, நான் வந்து அடுத்தவங்க லைஃப்பை கெடுத்துட்டு வாழ விரும்பல, நீ அவளை போய் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதுமே, நான் உன்னை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் எப்படினாலும் உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்காமல் விட மாட்டேன், நான் திரும்ப லைஃப்பில் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது அவங்க கால் வந்துடுது. இப்படி அவளுக்கு கண்ணு முழிச்சிட்டான்னு சொல்லிட்டு உங்களதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இன்றைக்கி மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஹீரோயினோட பர்த்டே போட லின்சி கால் பண்ணிவிட்டு, எனக்கு இப்போ ரொம்பவே கஷ்டமாயிட்ருக்கு. அப்போ அந்த லின்சி அங்கே கால் பண்ணிவிட்டு, எனக்கு வந்து இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குன்னு அவள் சொன்னதுமே, நான் இப்போ வந்து உன் சிஸ்டருக்கு ரொம்ப முடியலையா என்னென்னு போய் பார்க்குறேன், நீயா போய் தனியாக மூவி பாருன்னு சொன்னதுமே, நீ என்ன அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்க, இன்றைக்கி என்னோட பர்த்டே, நீ என் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, நீ என்னை இப்போ தனியாக விட்டுட்டு போனேன்னா என்ன அர்த்தம்னு சொன்னதும், ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, இப்போ நான் வேறு போகலன்னா இன்னுமே வந்துட்டு முடியாமல் ஏதாச்சும் வந்துட்டு ரொம்ப வந்து சீரியஸ் ஆயிரும், நீ புரிஞ்சுக்கோன்னு அவன் சொல்லியிருந்திருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க பாஸ்க்கு தான் கால் பண்ணிவிட்டு, நான் திரும்ப ஆஃபீஸ் ஜாயின் பண்ணணும்னு சொன்னதும், கண்டிப்பாக நீ திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நீ பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அது எல்லாத்தையும் நீ தான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக பாஸ், நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே லின்சி வந்துடுறா. இவ என்னோட லைஃப்பை கெடுத்துட்டா, இவ ஊடால வந்து தான் எல்லாமே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் முன்னாடி ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறா. சிஸ்டர், எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, நான் அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, நீ ஏன் நடுவில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து இப்படி கெடுக்கிறேன்னு சொல்லி கேட்டதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் அவனை வந்து விட்டுட்டு எப்பயோ வந்து இதெல்லாமே நடந்து முடிஞ்சு போன கதை, தேவையில்லாமல் இதுக்காக இப்போ வந்து இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, நீ அவன் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லை மேரேஜ் பண்ணாமல் இப்படியே கூட போய் வாழு, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாதுன்னு
பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது திரும்ப அங்கே எல்லார் முன்னாடியுமே ஒரு பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணுறா. என் மேலே தான் தப்பு இருக்குது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பேசுனதும், எதுக்காக இப்போ வந்துட்டு இந்த ட்ராமா பண்ணிட்டு இருக்க, நான் எதுக்காக உன்னை போய் மன்னிக்கணும், நான் வந்தால் விட்டுட்டே நீங்கள் என்னமாச்சும் பண்ணி தொலைங்களேன் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படும் போது அங்கே இன்னுமே வந்துட்டு நீங்கள் வந்து என்னை மன்னிக்கலைன்னா நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணி ஹீரோயினோட பேரை அங்கே கெடுக்கிறதுக்காக அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்கே கோவமாயிட்டு நான் இப்போ ஒரு காரோட முன்னாடி போய் இருந்து விழுந்து செத்து போயிடுறேன், நீங்கள் அப்போ என்னை மன்னிப்பீங்களான்னு சொல்லிட்டு உடனே போய் எங்க நம்ம ஜோவோட கார் வருதுன்னு தெரிஞ்சதுமே இங்கே முன்னாடி போய் நின்றுக்கிட்டதுமே அங்கே ஜோ வந்து வேமாவில் காப்பாற்றிட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அவள் வந்துட்டு உன்ட்ட மன்னிப்பு கேட்க தானே வந்தா, நீ இப்படி போய் அவட்ட ஹார்டாக வந்து பிஹேவ் பண்ணலாமான்னு சொன்னதும் என்ன பைத்தியமாயிட்டியா நீ, நான் என்ன அவளை ஹார்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, நீயா இருக்கட்டும் இல்லை உன்னோட இந்த ஆசை லவராக இருக்கட்டும் என்னமாச்சும் பண்ணி தொலைஞ்சிட்டு போங்க, எனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, எதுக்காக இங்கே வந்து ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட ஆஃபீஸ் முன்னாடி எதுக்காக இப்படி அசிங்கம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீ தயவு செஞ்சு இப்படிலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காத, நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவள் உட முடியாத வாசி இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறா, அவளுக்கு வந்துட்டு ஏன் மேலே லவ் இருக்கு, அந்த லவ்வை வந்துட்டு இப்படி அவள் தப்பாக வெளிப்படுத்திட்டு இருக்கா, தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருன்னு சொன்னதும் இந்த ட்ராமா கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் விரும்பலை, நீ தயவு செஞ்சு என்னை வந்து தொல்லைப்படுத்தாமல் இங்கேருந்து போயிரு, எதுக்காக எப்படிலாம் வந்துட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் பண்ணிடுறாங்க, உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு பாஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை வந்து ஷாங்காய் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு தான் இப்போ ஜாயின் பண்ண போகணுன்னு சொன்னதும் ஹீரோயினுமே இதுங்களை மூஞ்சில் முடிக்காம தான் சரிதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. பிறகு அவள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அங்கே கிளம்பி போயிடுறா. இப்படியே அவளோட லைஃப் நல்லபடியாக இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவன் அங்கே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிவிட்டு லைவ் போட்டுட்ருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகி போயிடுது. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா வேணான்னு சொல்லிட்டு நான் அவள் இல்லாமல் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோயினுக்குமே மெசேஜ் சொல்லிட்டு இருக்கான், நீ இப்போ அந்த லைவில் வந்து ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் மேலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதும் நான் வந்து மேலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அப்போங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுறா, எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போயிருக்க, நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல, நீ இல்லாமல் என்னால் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அங்கே வந்து கதையடிச்சதுமே திரும்ப அங்கே பேசிகிட்டு இருக்கான். அதே மாதிரி அப்போ ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு உனக்கா இருக்கட்டும் இல்லை அவளுக்கா இருக்கட்டும் கண்டிப்பாக வந்துட்டு மென்டல் இல்னஸ் இருக்குது, ரெண்டு பேருமே ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசுறதுக்கு வாங்க, உங்களோட தொல்லை தாங்க முடியல, உங்களை வேணாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னா என்னோட லைஃப்பை நீங்கள் நிம்மதியாகவே வாழ விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவன் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நீ எப்படி வந்துட்டு என்னை விட்டுட்டு போவேன், நீ எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதெல்லாம் நான் உன்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, என்னை நிம்மதியாக இருக்க விடு, போய் டாக்டரை போய் பாருன்னு அவள் சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சைடில் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருந்தா. அந்த இடத்த கண்டுபிடிச்சி ஜோ வந்துடுறான். உன்னோட இடத்த கண்டுபிடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறான். நீ இல்லாமல் என்னால் கண்டிப்பாக உயிரோடவே இருக்க முடியாது, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், என்ன இதுக்காக நீ விடுறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது எதுக்காக நீ இப்படி புரியாமல் பேசிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு அந்த லின்சி வந்துடா. நான் இத்தனை நாளாக நீ என் கூட சேர்ந்து இருந்தோம், என்னோட லவ் நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லையா, இதுக்கப்புறமே நீ அவளோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கீன்னா என்ன அர்த்தத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் உன் மேலே வச்சிருக்க லவ் உனக்கு எப்பயுமே தெரியாதான்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே கோவப்படுறா. நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் உன்னை எப்போ லவ் பண்ணேன், நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னை பார்க்க வரலைன்னா நான் வந்து செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு என்னை வந்து மிரட்டிட்டு இருந்தேன், ஸோ உனக்குமே உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு தான் உன்னை நான் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன், ஆனால் நீ அதை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணுவியா, நான் வந்து இவ்வளோ தான் லவ் பண்ணிட்டுருக்கேன் உன்னை கிடையாதுன்னு சொன்னதும் திரும்ப அவனை அங்கே மிரட்டணுன்றதுக்காக அவங்க கையை கட் பண்ணிவிட்டு அங்கே பெரிய ட்ராமா பண்ணதும் அதை பார்த்துட்டு அவை பயந்து போயிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவை ரொம்பவே டென்ஷன் ஆனதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு போதுண்டா சாமி தாங்க முடியல இந்த அரலூசுங்களோட வேலைன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணிடுறா ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே 2 மென்டல் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு வந்து இவங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் இன்ஃபார்ம் பண்ணுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே போயிட்டு இருந்தா. அந்த மிக்ஸி வந்துடுறா, தயவு செஞ்சு நீ வந்து அவரோட லைஃப்லேருந்து போயிரு, நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன், ஒன்னால தான் அவர் என்ன ஹேட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணதுமே என்ன பேசிகிட்டு இருக்க என்னை விடு, நான் தான் அவனை விட்டுட்டேனேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த ஜியோமே வந்துடுறான். நீ மட்டும் இல்லைன்னா நான் சேர்த்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் வேறு அங்கே அவளை அங்கே பிளாக்மெயில் பண்ணிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அங்கே தலைவலி தாங்க முடியல, தொல்லையாக இருக்கேடான்னு. அதுக்கப்புறம் அவள் இதை நினச்சி அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு, நிம்மதியாகவே என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே அவனுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுடுறா. தயவு செஞ்சு நீ வந்து என்னை விட்டு என்னை நிம்மதியாக இருக்க விடு, எனக்கு வந்துட்டு உன்னால நிம்மதியே இல்லைன்னு சொல்கிறான்.
கண்டிப்பா வந்துட்டு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலுமே, என் சிஸ்டர் உன்ன நிம்மதியா இருக்க விட மாட்டா. என்னையுமே தான். அவளுமே வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு சாகுற வரைக்கும் நம்மளுக்கு கில்ட்டிய உருவாக்குவா. நம்ம விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க மெசேஜ் பண்ணதும், அத பார்த்துட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, அப்படின்னா இவ திரும்ப என்னோட லைஃப்லயே வரமாட்டாளான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பிறகு அங்க நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருந்து வெளிய போகும்போது, இவன் மறைஞ்சிருந்து அவள பார்த்துட்டு இருக்கான். உங்க ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. திரும்பவுமே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அத கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாயிட்டு இருக்கு. அப்படியே அங்க தலை சுத்தி மயக்கமாயி கீழ கீழ விழுந்துடுறா. ஏன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் வேற. வேலையுமே ரொம்ப அதிகமா பண்ணியிருக்கா. அப்ப அங்க அத பார்த்துட்டு ஜோ ரொம்ப பயந்து போயிட்டு வேகமா அவள அங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அங்க நர்ஸ்ட்ட நம்ம ஹீரோயின் கண்ண முழிச்சதுமே, "என்ன யார் இங்க கூட்டிட்டு வந்ததுன்னு?" சொன்னதும், "உங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் மேடம்னு" சொன்னதுமே, யார்ரான்னு சொல்லிட்டு இவங்க வெளிய போய் பார்த்தா, அங்க நம்ம ஜோ வேகமா அங்கருந்து போகும்போது ஒரு பேஷண்டோட மேல போய் இடிச்சதுமே, அவளோட ஹஸ்பண்ட் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். "உன்னால தான் என் பொண்டாட்டிக்கு வந்துட்டு அடிபட்டுருக்கு. நீ ஒழுங்கா வந்துட்டு பார்த்து வரமாட்டியான்னு" சொல்லிட்டு அங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அவன் தெரியாம நான் இடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்கறான். அங்க ஹீரோயின், "எதுக்காக நீங்க வந்திருக்க? ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு?" சொன்னதுமே, "நான் உன்னை வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தேன். நீ ரொம்ப உடம்பு முடியாம மயக்கமா இருந்த. ஆனா நீ என் மூஞ்ச பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்ட. அதனால தான் நான் உன்னை மீட் பண்றதுக்கு வரல. தயவு செஞ்சு நீ கோவப்படாத. உனக்கு இப்ப ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. உனக்காக நான் சாப்பாடு எல்லாமே பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த சாப்பாட நீ சாப்பிடுன்னு" சொன்னதும், "தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் உன்ட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். என்ன வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணாத. நம்ம 2 பேத்துக்கும் செட் ஆகாதுன்னு. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ என்னைய நிம்மதியா இருக்க விடு. இதுக்கப்புறம் மீட் பண்ண வராதன்னு" அவ சொல்றா. அங்க நர்ஸ் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட, "மேடம் நீங்க எங்க போயிட்டீங்க? நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கீங்க. அதனால தான் மயக்கமாயே கீழ விழுந்தீங்கன்ற விஷயத்த" சொன்னதுமே, அவளுக்கு அத கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. நம்ம ஜோ வந்து அது எல்லாமே கேட்டான். என்னோட குழந்தைக்கு அவ அம்மாக போறாளான்னு. அப்ப அங்க டாக்டர், "நீங்க வந்து இப்ப நல்லா வந்து கேர் பண்ணி இவங்கள பார்த்துக்கணும்னு" சொல்லும்போது, "இல்ல நான் இந்த பேபிய வச்சுக்க விரும்பல. அபார்ஷன் பண்ண போறேன்னு" சொன்னதுமே, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. பேபி அபார்ஷன் பண்ணீங்கன்னா ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிரும்னு" சொன்னதும், "அப்பா கூட சேர்ந்து நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமே வந்து இந்த குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து அபார்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்க அதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க டேட்ட. நான் வந்து பார்த்துக்கிறேன் என் உடம்புன்னு" சொன்னதுமே, "சரி ஓகே மேடம். உங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்க சொல்றோம்னு" அவர் சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருந்தா. அப்ப அங்க ஜோ அவளுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு?" சொன்னதுமே, "நீ இப்ப பிரெக்னென்ட்டா இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உனக்காக தான் வந்து எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நீ சாப்பிட்டேன்னா உனக்கு நல்லா இருக்கும்னு" அவன் சொல்றான். "இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பேசிட்டு இருக்கப்ப நான் கேட்டேன்னு அவன் சொல்றான். "நான் இப்ப அபார்ஷன பத்தி சொன்னேன்னா, இவன் கண்டிப்பா வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவானே எனக்கு தெரியாது. இந்த விஷயத்த நான் மறைக்கணும்னு" சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு, "என்ன வந்து இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு என் வீட்டுக்கு வருது, இந்த மாதிரி வேலை பண்ணேன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நீ மரியாதையா என்கிட்ட விலகேறுன்னு" சொல்லிட்டு அவ போகும்போது, அப்ப அங்க அந்த லின்சி அதை எல்லாமே கேட்டா. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனா அந்த மினி வந்து ஹீரோயினை பிடிச்சி அங்க தள்ளி விழுறா. "நீ வந்து என்னோட நடுவுல வர பாக்குறியான்னு" சொல்லிட்டு அப்ப அங்க நம்ம வேவா ஜோ வந்து காப்பாத்திடுறான் அவளை. அப்ப அங்க அந்த லின்சி, "எதுக்காக நீ வந்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? அவ வந்து உனக்கு குழந்தை குடுப்பானா, என்னாலயுமே குடுக்க முடியும். நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ. நம்ம 2 பேருமே நெறைய பேபிஸ் பெத்துக்கலாம்னு" சொன்னதும், "முட்டாள் மாரி பேசிட்டு இருக்க. அவ இப்ப கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இந்த மாரி பண்ணிட்டு இருக்கியா? நான் இப்ப உடனே அவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும்னு" சொன்னதுமே, "நீ இப்ப என்ன விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோமே, நான் கண்டிப்பா வந்துட்டு கைய கட் பண்ணிட்டு இறந்து போயிருவேன்னு" சொல்லும்போது, "நீ செத்தா செத்து தொல. என் உயிர போட்டு வாங்காத. உன்ன பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவன் அங்கருந்து அவள தூக்கிட்டு போனதும், அங்க அத பார்த்துட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சுடுறா. "அப்படி என்ன அவட்ட இருக்கு என்ட்ட இல்ல? என்னோட லவ்வ நீ ஏத்துக்கவே மாட்றேன்னு" சொல்லிட்டு பிறகு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ண முழிச்சதுமே, "நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்மளோட பேபி ரொம்பவே நல்லா இருக்கு. நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாதன்னு" அவன் சொல்றான். அப்ப ஹீரோயின், "கொஞ்ச நேரத்துல நானும் என் பிள்ளையும் செத்து கூட போயிருந்திருப்போம். இத்தனைக்கு காரணமே அந்த லின்சி தான். நான் கண்டிப்பா அவளுக்கு எதிராக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு" சொன்னதுமே, "தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணாத. அவ உண்மையிலே மென்டல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு தேவை வந்து ட்ரீட்மெண்ட் தான். நம்ம பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அவளை சேர்த்து விட்டுறலாம். நீ வந்துட்டு எதுவும் பண்ணாதன்னு" சொன்னதும், "ஓ அப்படியா? நீ இன்னுமே அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா? அவ வந்து இந்த விஷயத்துல மட்டும் பைத்தியமா இருப்பா. மத்ததுல ரொம்ப தெளிவா இருப்பாளான்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. "உனக்கு எப்படி மனசாட்சி வருது? இன்னுமே நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு? சரி ஓகே. நீ சொன்ன மாரி அவள மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடு. இல்லன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன்னு" சொல்லும்போது, அவனுமே "நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இருந்தான். அவங்க பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. "நம்மளுக்கு வந்து பேரப்புள்ள பிறக்க போதாமே" அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு பேசுறாங்க. "அது சரி. இவ கூட சேர்ந்து உனக்கு என்ன பேச்சு? நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்க? லின்சி தானே கன்சீவா இருக்கான்னு" சொன்னதும், "நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு" சொன்னதுமே, அந்த லின்சி வேகமா ஓடி வந்துட்டு, "நான் இப்ப பிரெக்னென்ட்டா இருக்கேன்னு" சொல்லிட்டு அங்க டிராமா பண்றா. அத பார்த்துட்டு அவன், "நம்ம 2 பேத்துக்கு நடுவுல எதுவுமே நடந்ததே கிடையாது. அத என்ன வந்து நீ பொய் சொல்லிட்டு இருக்கன்னு" சொன்னதுமே, "நீங்க எதுக்காக இப்படி ஏமாத்துறீங்க என்ன? நான் வந்து கன்சீவா இருக்கேன். அது உங்க குழந்தை தான்னு" சொல்லிட்டு அவ டிராமா பண்ணும்போது, அப்ப அவங்க அப்பா அம்மாவுமே, "நீ எப்படி வந்துட்டு
வந்துட்டு அந்த பொண்ணை ஏமாத்துவேன் இவளுக்காக வான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. இல்லையாங்க நம்ம ஹீரோயின் வரும்போது அவங்க நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கும்போது உண்மையிலே அப்ப வந்து குழந்தை பிறக்க போதான்னு சொல்லி நான் உடனே இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிக்கணும் அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து மீட் பண்றதுக்காக டாக்டர்கிட்ட போறா. இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து அபார்ஷன் பில்ஸ் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வந்துட்டு வாங்க உங்களுக்கு அபார்ஷன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து மெடிசன் கொடுத்து சரி பண்ணிக்கலாம்னு சொன்னதுமே அவளுமே ஓகேன்னு சொல்லும்போது வேமாவை அங்கே வந்துட்டு நான் வந்து இப்போ ஒன்று பார்த்து ரொம்ப கவலையாயிட்டேன் அதனால தான் பார்க்க வந்தேன் நீ நல்லா தானே இருக்க பேபி நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அப்போ அங்கே இந்த லின்ஸியுமே வந்துடுறா நீங்கள் எதுக்காக வந்துட்டு இவளோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படாமல் இருக்கீங்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க நீ எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருப்ப அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் நான் கண்டிப்பாக இது என்னோட புள்ள இல்லை எவன் கூட போய் நீ வந்து இருந்துட்டு வந்துட்டு என் மேலே பழகி போடுறான்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அப்போ ஹீரோ இனி இந்த ட்ராமாவெல்லாம் கேட்க நான் விரும்பலை எதுக்காக இப்போ ஏன் உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்க நான் வந்து எப்பயோ உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்றப்ப நீ இதுக்கப்புறம் என்னை தொல்லை பண்ணாத நீ அவ கூட சேர்ந்து ஹாப்பியாக இருன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது லின்சி நான் ஆல்ரெடி வந்து உங்கள் அம்மா அப்பாட்டையும் சொல்லிட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நீங்கள் இப்போ என் பிள்ளை எப்படி ஏற்றுக்காமல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவள் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு சரி ஓகே நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அது என்னோட குழந்தையா சரி நான் வந்துட்டு ஏற்றுக்கிறேன் இப்போ என்னை தொல்லை பண்ணாத நான் போய் அவட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேமா அவன் ஹீரோயின்ட்டங்க போனதும் நீ எதுக்காக இப்போ அங்கே வந்திருக்கான்னு சொல்லும்போது தயவு செஞ்சு நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ அவன் வந்து இப்போ கன்சீவாக இல்லாத எனக்கு நல்லாவே தெரியும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதுமே அவங்க போய் சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கா அவள் தான் வந்து பைத்தியமாக இருக்கான்னு உனக்குன்னு தெரியுதா இல்லையா நான் அதுக்குமே நான் அவள் கன்சீவாகவே இருந்தாலும் அது என்னோட பிள்ளை இல்லை அப்படின்றத அவன் சொன்னதுமே இதை பற்றி எனக்கு எதுவுமே தேவை கிடையாது உன்னோட விஷயம் எனக்கு எதுக்கு நான் தான் உன்னை வந்து பிரேக்கப் பண்ணிட்டேனே எதுக்காக என்ன வந்துட்டு இப்படி வந்து பாடாப்படுத்திட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு மட்டும் போறேன்னு சொல்லாத நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணேன் இதில் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு அவன் சொல்கிறான் எனக்கு நீ ஒரே ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்ற சைட் அவன் கெஞ்சிட்டு இருக்கான் நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து குழந்தையோட சந்தோஷமா நம்மளோட லைஃப்பை வாழலான்னு சொன்னதும் என்னை வந்துட்டு நீ விட்டு தயவு செஞ்சு தொல்லை பண்ணாதான்னு சைட் அவங்க போகும்போது கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை விடவே மாட்டேன் என்னைக்குமே கூடி சீக்கிரம் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே வீட்டில் இருக்கும்போது அவங்க ஆன்ட்டி கால் பண்ணுறாங்க நீ வந்து தயவு செஞ்சு அந்த ஜோ கூட சேர்ந்து இதுக்கப்புறமே இருக்காத அவன் நல்ல பையன் கிடையாது நீ இப்போ கன்சீவாக இருக்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த பேபி உனக்கு வேணாமான்னு சொன்னதுமே நான் ஆல்ரெடி அபார்ஷன் பில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் ஆன்ட்டி கூடிய சீக்கிரம் வந்துட்டு அபார்ஷன் ஆயிரும் நான் கண்டிப்பாக வந்துட்டு அவன் கூட சேர்ந்து இருக்க போகிறது கிடையாது நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே அது கேட்டுட்டு அவங்க சந்தோஷமாயிட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்கம்மா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அந்த பையனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க நீ ஆனால் அவன் கூட சேர்ந்து லவ்வில் இருந்த வாசி நான் வந்து அவங்ககிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ நான் வந்து அந்த பையனை மீட் பண்ண வைக்க உனக்கு ஏற்பாடு பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே சரி ஆன்ட்டி அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஷென்னோட ஃபோட்டோ அனுப்பி விட்றாங்க அதை பார்த்துட்டு இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்துக்கனே அவள் யோசிக்கிறா அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க அவள் ஸ்கூல் படிக்கும் போது அங்கே நம்ம ஜோ வந்து அவளுக்காக புக் எல்லாமே கொடுத்துருக்கான் ஷென்மே இருந்திருக்கான் அதெல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா இந்த லின்ஸியை பார்த்தா கத்தி எடுத்துட்டு ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு ஓடி வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு வேமாங்க பிடிச்சிடுறாங்க. இந்த பைத்தியத்தை எதுக்கு நீங்கள் உள்ளே விட்டீங்கன்னு சொன்னதுமே மேடம் நாங்கள் எவ்வளோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண மேடம் அதையுமே மீறி இந்த லேடி உள்ளே ஓடி வந்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவள் உன்னால தான் வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீ எதுக்காக அவனோட லைஃப்பை விட்டு போக மாட்டேன் நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பைத்தியம் மாதிரி பேசுனதுமே முட்டாள் மாதிரி எதுக்காக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா இவ்வளோ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே அந்த ஜோ வந்துடுறான் வேமா பிடிச்சி அவளை காப்பாற்றிட்டு தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத அவளுக்கு தான் முடியலன்னு தெரியும்ல நான் கண்டிப்பாக அவட்ட சொல்லி வந்து புரிய வைக்கிறேன்னு சொன்னதுமே எதுக்காக ரெண்டு பேருமே சேர்ந்து பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க எங்கே போனாலும் என் உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அதான் வேணான்னு விட்டுட்டு வந்துட்டே இல்லை அவளை கல்யாணம் முடிச்சு தொலைஞ்சேன்னா அவள் ஏன் உயிரை போட்டு வாங்க போறா உனக்கு என்ன புத்தி வராதான்னு சொன்னதுமே தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாத நான் ஒன்று தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வயிறு பெயின் ஆயிட்டு இருக்கு இப்போ இவன் பண்ண வேலையால் எனக்கு இந்த இடத்துல அபார்ஷன் ஆச்சுன்னா கடைசியில் நான் கடைசி வரைக்கும் அம்மாவாக முடியாமல் போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா உனக்கு குழந்தையே இல்லைனாலும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வேற அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகி போயிடுது. அப்போ அங்கே மரியாதை இங்கேருந்து போயிடு இல்லை ரெண்டு பேர்த்தையுமே கண்டிப்பாக வந்து நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் போய் ரெண்டு பேருமே முதல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க அதனால தான் உங்களுக்கு வந்து இப்படி அதிகமாயிட்டு இருக்கு மென்டல் இல்னஸ்ன்னு சொல்லி திட்டிட்டு அவங்ககிட்ட இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே வந்தால் கண்டிப்பாக நீங்கள் விடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு அங்கே ரொம்பவே வயிறு பெயின் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே இன்னும் சில
இந்த மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும் மேடம்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஜோவோட பேரண்ட்ஸும் அங்கே அந்த லின்ஸியுமே வர்றாங்க. நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க, எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு, என் பிள்ளை இந்த உலகத்தில் வரலன்னு சொல்லிட்டு நீ வந்து என்னை கிண்டல் பண்ணலான்றதுக்காக தானே வந்தேன்னு சொன்னதுமே, ஆமாம் எனக்கு வேற வேலை இல்லை பார்த்தியா, எனக்கு உடம்பு முடியல, நான் அதனால தான் வந்தேன், உன்ட்ட எனக்கு பேச விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே இருந்து போகிறா. அப்போங்க நம்ம ஜோவோட அம்மா நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னது, உங்கள்கிட்ட நான் எதுவுமே பேச விருப்பம் கிடையாதுன்னு சொல்லும்போது ப்ளீஸ் ஒரு 2 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியும், பட் வந்துட்டு என் பையன் உன் பிள்ளைய வந்து ஏற்றுக்க முடியாது, நீ பேசாமல் அபார்ஷன் பண்ணிடு, லின்ஸிக்கும் அவங்களுக்குமே கூடிய சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, நான் வந்து அவனோட லைஃப்பில் திரும்ப வரப்போகிறது கிடையாதுன்னு சொல்லும்போது, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, லின்ஸுக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆகலைன்னா ஏகப்பட்ட வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும், பிஸ்னஸ் எல்லாமே கெட்டு போயிடும், இதனால் வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமான்னு சொல்லுதும், இப்படி வந்து கதையெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்கள் பையனை நான் வந்துட்டு எப்பயோ விட்டுட்டேன், நீங்கள் எதுக்காக இப்படி எல்லாருமே என் பின்னாடி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இந்த பேபி அபார்ஷன் தான் பண்ண போகிறேன், எல்லாரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது, அப்போ அங்கே வேகமாக ஓடி வந்து அந்த ஜோ நீ நல்லா தானே இருக்க, குழந்தை நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கும்போது லின்ஸி அங்கே வந்துடுறா. நீ எதுக்காக அவளை போய் இவ்வளோ தூரத்துக்கு அக்கறையாக பேசிட்டு இருக்க, என்ன தானே நீ வந்து கேட்டுக்கணும், நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது, அப்போ அங்கே 2 பேத்துக்குள்ளேயுமே பெரிய பிரச்சனையாகி போயிடுது. விட்டு அங்கே சண்டை வரும்போது அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துட்டு எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நீ அவளை வந்துட்டு அக்கறையாக பார்த்துக்காம இவட்ட போய் என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுங்க தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசாமல் அங்கேருந்து போகும்போது ரிப்போர்ட் வந்துடுது. அவள் வந்து ப்ரெக்னென்ட்டே இல்லை, உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிட்டு, எவ்வளோ கேவலமாக நீ போய் சொல்லி எங்களை ஏமாத்திருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. அங்கே ஹீரோயினுக்கு அந்த அபார்ஷன் டைம் வந்துருச்சு போல், வயிறு பெயின் ஆகிட்டு அவள் மயக்கம் பண்ணது. இவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு, உண்மையிலேயே நம்ம பிள்ளைய வயிற்றுல சுமந்தது இவ தானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிருது. அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் சேர்த்துருந்தா நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அவங்க ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறான். என்னால் குழந்தையும் உன்னையுமே நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்க முடியல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்டதுமே, இதில் நீ சாரி கேட்க வேண்டிய அவசியமே எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க பேரண்ட்ஸ்மே தப்பு பண்ணிட்டோம், என் பிள்ளையோட குழந்தை தான் வயிற்றுல இருக்குன்னு தெரியாமல் மிஸ்பே பண்ணிட்டு அவட்ட வந்து அவளோட பேச்சை கேட்டு உங்ககிட்ட நான் தப்பாக நடந்துட்டோமான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்களையுமே பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப தலைவலிக்குது இவனுங்களோட தொல்லையாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே அவள் கத்தி எடுத்துகிட்டு வந்துடுறா. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், நீ மட்டும் உயிரோட இல்லைன்னா அவர் எனக்கு சொந்தமாக இருப்பார், எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாத்தையுமே நாங்கள் வந்துட்டு ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணியிருப்போம், நீ செத்து போயிருன்னு சொல்லும்போது, அப்போங்க நம்ம ஜோ நீ எதுக்காக அப்படி பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் இப்போ கண்டிப்பாக அவளை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும், ஒன்று கொலை பண்ணுவேன்னு சொல்கிறேன், இல்லை செத்து போயிடுவேன்னு சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் என்னை இப்படியே வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ நான் வந்து செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிட்டதுமே அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டுங்க பேசினதுமே ஹீரோயினுக்கு இந்த ட்ராமாவை பார்க்க முடியல. நீ என் கூட வால் சைட்டு அவன் அங்கேருந்து வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிடுறான். அப்போ அவங்க ஆன்ட்டி கால் பண்ணிட்டு, தயவு செஞ்சு நீ வந்து என் வீட்டுக்கு வந்துருமா டிஜார்ஜ் ஆகி, நம்ம பேசாமல் ஷென்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வந்து மேரேஜ் பண்ணிட்டானா இதுக்கப்புறம் இந்த ஜோ வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரி ஆன்ட்டி நான் வந்து மீட் பண்ணுறதுக்காக வர்றேன் அங்கே அப்படின்றத அவன் சொல்கிறா. என்ன பார்த்தா அவன் வந்து டெக்கரேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் மேரேஜுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். எல்லாமே அங்கே ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்கிறான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்கான், உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா நீ பேசாமல் வந்து அவட்ட போய் உன்னோட ஃபீலிங்ஸை கன்ஃபர்ஸ் பண்ண வேண்டியதானேன்னு சொன்னதுமே, நான் வந்து கண்டிப்பாக இப்போ சொல்ல முடியாது, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அவள் சிங்கிள் ஆகிட்டா நான் கண்டிப்பாக என்னோடய ஃபீலிங்ஸை வந்து சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்கான். இப்போ நீ திரும்ப என்னோடய லைஃப்பில் கிடைக்க போகிற, கண்டிப்பாக என்னோடய லைஃப்பை விட்டு நான் போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வெளியே வரும்போது, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும், தேவை கிடையாது நானே போய்க்கிறேன்னு சொல்கிறா. ப்ளீஸ் நவீன் செட்டு கேட்டதுமே சரின்னு செட்டு கூட போயிட்டு இருக்கும்போதே அந்த லின்ஸி வந்துட்டு கால் பண்ணிடுறா. ப்ளீஸ் என்னை காப்பாற்று, நான் ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கேன்னு சொன்னதுமே வேமா 2 பேருமே அங்கே போகிறாங்க. பார்த்தா அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. என்னாச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு கேட்கும்போது, நான் வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஸோ அதனால் ஒரு பர்சன்ட்ட நெட்டில் வந்து பேசினேன், அந்த பர்சன் கூட சேர்ந்து பேபி பெற்றுக்கிட்டு நான் உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக இது உன்னோட
குழந்தைன்னு சொல்லிடலான்னு. பட் ஆனால் அந்த பர்சன் அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரோட கூட சேர்ந்து வந்து என்னை இப்படி ரேப் பண்ணி என்னை ரொம்பவே இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் அழுததுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ஹீரோயின்ட்ட தயவு செஞ்சு நீ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ. நான் கூட்டிகிட்டு போனேன்னா நான் தான் ஏதோ பண்ணிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு தப்பாக பேசுவாங்கன்னு சொன்னதும் அவள் வந்து ஒரு சரியான பைத்தியம். நான் அவளை மாதிரி ஒரு ஆளுக்காக நான் வந்து எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், நான் எது ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுன்னு அவள் சொல்கிறா. ரொம்பவே அவள் வந்து பாடாப்படுத்தியிருப்பா. ஆனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அவகிட்ட ஒன்றும் கவலைப்படாத நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. கூட வான்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், நீ மட்டும் அவனோட லைஃப்ல இல்லைன்னா என் பொண்ணு சந்தோஷமா மேரேஜ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டு பேசினதுமே இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, நீங்க தான் பைத்தியமான பொண்ணை வீட்டில் வச்சு அவளை திரும்ப திரும்ப இந்த மாதிரி லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க. சின்ன வயசுலேயே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. ஸோ நீ வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னதுமே அவங்க என்னை பற்றி அசிங்கப்படுத்தி பேசுவாங்க, ஆனால் அதை கேட்குறதுக்கு உனக்கு ஒரு வழி கிடையாது, ஆனால் நீ வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இப்படியே ஃபைட் போயிட்டு இருக்கு. அப்போங்க டாக்டர் வந்துடுறாங்க. எப்படி இருக்கா பொண்ணுன்னு சொல்லும்போது ஐ திங்க் உங்கள் பொண்ணுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ தப்பான பர்சன்ட்ட போய் ஒன்றா இருந்திருக்காங்க, அதனால தான் இப்படி ஆயிருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க ரொம்ப அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. கண்டிப்பாக அப்படி இருக்க இல்லைன்னு சொல்லும்போது நாங்கள் இப்போ கன்ஃபார்மாக சொல்கிறேன், பட் எங்களுக்கு டவுட் இருக்குது, நாங்கள் பிளட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், அது நாங்கள் சொல்ல முடியும், ஆனால் இதில் வந்துட்டு கண்டிப்பாக எய்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே பயந்து போயிட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான், நீ மட்டும் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தேன்னா அவள் இப்படி தப்பான டிசிஷன் எடுத்து குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சிருக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் மேலே பழிய போட்டதுமே எப்படி வெக்கமே இல்லாமல் எப்படி பேசிட்டு இருக்கீங்க, குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்காக வேற ஒருத்தங்க கூட போய் உங்கள் பொண்ணு ஒன்றா இருப்பா, அந்த பழியத்துக்கு ஏன்ட்ட போடுவீங்களா, உங்களால தான் அவள் இந்த நிலமையில இருக்கா, அவங்க மூஞ்சுகளை நான் முழிக்க விரும்பலை, நீ இதுக்கப்புறம் என்னை தொல்லை பண்ணாத, என்னை நிம்மதியாக இருக்க விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகும்போது அங்கே நம்ம ஷென் வந்துடுறான். உனக்காக பார்த்து வச்சிருக்க பையன் நான் தான், என் கூட நீ வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு இப்போ கத்திய கழுத்தில் வச்சுட்டு அங்கே மாட்டிட்டு இருக்கான். நான் பேசாமல் வந்துட்டு செத்து போயிடுறேன், இப்போ எனக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு, என்னை வந்துட்டு நீ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்களன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணதுமே அவனுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. நீ வந்துட்டு சாக வேணாம், பேசாமல் நான் சேர்த்துடுறேன், அப்படின்னா நீ வந்துட்டு இதுக்கப்புறம் என்னை தொல்லை பண்ண மாட்டேன், என்னை பிளாக்மெயில் பண்ண மாட்டேங்களன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவனுக்கு கோவமாயிட்டு இருக்கு. நான் கண்டிப்பாக வந்துட்டு உயிரோடு இருக்க மாட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான் சொல்லிட்டு அவள் ரொம்ப புலம்பிட்டு இருக்கா. நீ வந்துட்டு எப்பயுமே என்னை வந்துட்டு லவ்வே பண்ண மாட்டேன், அவள் மேலே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா, அபாஷன் அதான் ஆக கிடையாது, அவள் தான் அபாஷன் பண்ணிக்கிட்டா, உன் பிள்ளைய பெற்றுக்க கூடாதுன்றதுக்கு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுறான். கண்டிப்பாக வந்துட்டு அப்படி இருக்காதுன்னு சொன்னதும் இதான் உண்மைன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் கண்டிப்பாக அவள் அப்படி பண்ணியிருந்தானா அவளுக்கு சரியான நான் பதிலடியை கொடுப்பேன், நான் அவளை பழி வாங்குவேன்னு சொல்கிறான். ஹீரோயின் பார்த்தாங்க வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீட்டில் அங்கே ரெடியாகி உட்காந்துருக்கா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தேன், நான் இந்த சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவங்க ஆன்ட்டி வந்து உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு, ஜோ மாதிரி பையன்ட்டு வந்து நீ விலகி வந்தது தான் நல்லதுன்னு சொன்னதுமே நான் கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பேன் ஆன்ட்டின்னு அவள் சொல்கிறா. ரொம்பவே அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஷென் வந்து அவளுக்காக ஃபுட் எல்லாமே கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அவளுக்குமே அங்கே மேலே மாடியில் போய் நின்றுட்டு இருந்தா. இவன் ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறத பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு. நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவள் நீ அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறீல, நான் பேசாமல் வந்துட்டு ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ அவளை வந்துட்டு கொலை பண்ணலாம், இல்லைனா அவளுக்கு எய்ட்ஸ் என்ன மாதிரி வர வச்சிடலாம், என்னோட பிளட்டை கொடுக்குறேன், நீ அதை வச்சு அவளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிடு, எய்ட்ஸ் வந்துடும்ல அப்படின்றத அவள் சொன்னதும் நான் கண்டிப்பாக அப்படிலாம் அவளை பண்ண விட மாட்டேன்னு சொன்னதும் நீ எப்பயுமே அவளை தான் லவ் பண்ணிட்டு இருக்க, என்னை லவ்வே பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பாக அவளை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு மேரேஜ் நடக்கிறதுக்கு வேகமாக அங்கே கத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா கொலை பண்ணுறதுக்காக. ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஸ்டேஜுக்கு வந்துடுறா. அவன் இப்போ என்ன நம்ம மேரேஜை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கான். இவங்க வேகமாக ஓட போகும்போது வேகமாக அங்கே நம்ம ஜோ வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். நான் கண்டிப்பாக அவளை நிம்மதியாக வாழ விட மாட்டேன்னு சொல்கிறப்ப இவன் என் கத்தி வச்சு அவளங்க வந்து குத்திடுறான். கடைசியில் வந்துட்டு அவன் மிரட்டி மிரட்டி இவனே கொலை பண்ணுற லெவலுக்கு போயிடுது. இவங்க 2 பேருமே ஹாப்பியாக அங்கே வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஐயோ கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஜோ ஹீரோயினுக்கு வெட்டிங் நடக்கிறத பார்த்துட்டு என்னால் தான் உனக்கு ஹாப்பியாக கொடுக்க முடியல, நீயாச்சும் சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. என்னால் எப்பயுமே உன்னை வந்து ஹர்ட் பண்ண முடியாது, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அந்த லவ்வை வந்து வேற ஒருத்தவங்களுக்காக நான் பரிதாபப்பட்டு இழந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் அப்படியே அங்கே அந்த இடத்துல இறந்து போயிடுறான். பட் இதில் என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு வெட்டிங் ஹாப்பியாக முடிஞ்சிருது, ஆனால் அவளுக்கு வந்துட்டு அவன் இறந்து போயிட்டான்றது கூட தெரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.